ஜூலை மாதம் மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் 4 மணிக்கு புறப்பட வேண்டிய தனியார் பேருந்து 4:20 ஆகியும் புறப்படாமல் நின்று கொண்டிருந்தது. அந்த பேருந்திற்குள் நானும் இன்னும் 2 பேர் மட்டுமே பயணிகளாக உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அந்த தனியார் பேருந்தில் பணிபுரியும் பெண் தன் கையில் இருக்கும் அட்டவணையை பார்த்து யாரையோ செல்போனில் அழைத்த வண்ணம் இருந்தாள். டிரைவரின் முகத்தில் லேசான கோபம் தெரிந்தது. அம்மாடி, கிளாம்பாக்கம் வரைக்கும் போகணுமா? ராத்திரி 8 மணிக்கு மேலே டிராஃபிக் அதிகமாகிடும். திருச்சி ஆஃபீஸ் வேற போகணும். இல்லை, மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாரும் நேரத்துக்கு போய் சேரணும். சீக்கிரம் வராதது அவங்க தப்பு. பாரு, இப்பவே 20 நிமிஷம் லேட்டு என்றார். ஆனால் அந்த பெண்ணோ, அண்ணே வந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னே, பாவம்னே என்றாள். அவரும் லேசாக முணுமுணுத்தார். வண்டி ஓட்டுறவனுக்கு தானே கஷ்டம் தெரியும் என்றபடி ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்தார். மாலை 4 மணிக்கு எடுக்க வேண்டிய பேருந்து 4:25 ஆகியும் நின்று கொண்டிருந்தது. மதுரையிலிருந்து சென்னை செல்லும் தனியார் பேருந்துகளில் வழிநெடுகிலும் திருச்சி மற்றும் சமயபுரம் டோல்கேட் வரையில் பயணிகள் ஏறுவது வழக்கம். ஒரு கட்டத்தில் பஸ்ஸை எடுத்தே ஆக வேண்டும் என்று டிரைவர் புலம்ப அந்த பெண் அண்ணே அண்ணே என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். எனக்காக இன்னும் ஒரு 2 நிமிஷம்னே, பாவம்னே, வர்ற வழியில் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்றாள். ஏம்மா, போகிற வழியில் எவ்வளவு ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? மற்ற பேசஞ்சர்ஸ் திருச்சியில் மணிக்கணக்காக வெயிட் பண்ணுவாங்கம்மா. சரிண்ணே, இன்னும் 2 நிமிஷம்னே, பார்த்துட்டு வண்டியை எடுங்கண்ணே. மாலை 4:30க்கு என்னுடன் சேர்ந்து சில பயணிகளும் புலம்ப ஆரம்பித்தோம். சரியாக 4:35க்கு ஒரு தம்பதி தங்கள் கை குழந்தையுடன் பேருந்தில் ஏறினார்கள். டிரைவர் அவர்களிடம் சலிப்பாக, என்னங்க இப்படி பண்றீங்க என்று சொல்ல, அதற்கு அவர்களோ, சாரி சார், வர்ற வழியில குழந்தை வாமிட் பண்ணிட்டான், அந்த வாடையோட எப்படி பஸ்ல டிராவல் பண்ண முடியும், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்றார். ஐயா சாமி, உங்களுக்கு புண்ணியமா போச்சு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன் நான். அதே நேரம் ஒரு வயதான பெண் பேருந்தில் ஏறினார். அவரும் வர்ற வழியில ஆட்டோ ரிப்பேர், வேற ஆட்டோ உடனே கிடைக்கல, பஸ் கிளம்பி இருக்கும்னு பயந்துக்கிட்டே வந்தேன், நல்ல வேலை அந்த மீனாட்சி என்னை கைவிடலை என்று புலம்பியபடி அந்த வயதான பெண்ணும் பேருந்திற்குள் ஏறினார். வரவேண்டியவர்கள் அனைவரும் பேருந்தில் ஏறியவுடன் அந்த பெண்ணின் கண்களில் ஒருவித மகிழ்ச்சி தெரிந்தது. முழுவதுமாக புர்கா அணிந்திருந்த பெண்ணின் முகத்தில் கண்கள் மட்டும்தானே தெரியும். அந்த பேருந்தின் ஓட்டுநர் பயந்ததைப் போலவே திருச்சியில் நெடுநேரம் காத்து கொண்டிருந்த பயணிகளில் சிலர் சற்று கோபமாக ஓட்டுநரிடம் பேசினார்கள். ஆனால் ஓட்டுநரோ அமைதியாக, என்ன சார் பண்றது, கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தி என்றார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.